குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ஒரு இன்வலியூட் கர்வில் எப்படி டேஞ்சண்ட் அண்ட் நார்மல் வரைய போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு இன்வலியூட் கர்வை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்பெஷல் கர்வ்ஸில் லெக்சர் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் எப்படி ஒரு இன்வலியூட் கர்வை வரைகிறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்வலியூட் கர்வை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்வலியூட் கர்வில் எப்படி டேஞ்சண்ட் அண்ட் நார்மல் வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற கர்வு தான் இன்வலியூட் கர்வ். அதில் இது உங்களுக்கு டேஞ்சண்ட், இது நார்மல். ஓகேங்களா? இதுதான் இன்வலியூட் கர்வ். இந்த இன்வலியூட் கர்வ் ஒரு சர்க்கிளை டிபெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். ரைட்டுங்களா? உங்களுக்கு டேஞ்சண்ட் அண்ட் நார்மலை இன்னும் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் எப்படி அதை வரைகிறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா டேஞ்சண்ட் அண்ட் நார்மல் உங்களுக்கு தெரியும். சம்மில் எப்படி இது கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ட்ரா அண்ட் இன்வலியூட் ஆன் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ், ட்ரா டேஞ்சண்ட் அண்ட் நார்மல்னு இருக்கும். அப்போ கர்வில், அதான் இன்வலியூட் கர்வில் ஒரு பாயிண்ட்டை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இதில் எப்படி ஒரு டேஞ்சண்ட் அண்ட் நார்மல் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ டேஞ்சண்ட் அண்ட் நார்மல் வரைகிறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, பின்ற ஒரு பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர்வில் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பியை சென்டர், சர்க்கிளுடைய சென்டர் ஓவோட ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஜாயின் பண்ண பி அண்ட் ஓ, ஓகேங்களா, நம்ம கர்வில் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட் பி, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வலியூட்டினுடைய சர்க்கிளினுடைய சென்டர் ஓவோட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஜாயின் பண்ணி உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுனால நான் க்ரீனில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த லைனை நோட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம டிராஃப்டர் எடுத்து ஓகே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வழக்கம் போல் டிராஃப்டர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பியை இன்வலியூட் சர்க்கிளினுடைய சென்டர் ஓவோட ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு இந்த கிரீனில் வரைஞ்சிருக்கிற லைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா? தென் அடுத்தது என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த லைன் பிஓனுடைய சென்டரை கண்டுபிடிக்கணும். ஓகே, தட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் பிஓ. ஓகே, அப்போ இதனோட வேல்யூ பிஓ எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கேலில் ஆர் டிராஃப்டரில் நோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ 100 mm இருக்குன்னா அதனோட மிட் பாயிண்ட் எதில் இருக்கும், 50 mm இருக்கும். 80 mm இருக்குது அப்படின்னா 40 இருக்கும். அப்படி இல்லை இந்த பிஓ 60 இருக்குன்னா அதனோட மிட் பாயிண்ட் எவ்வளோவில் இருக்கும் அப்படின்னா 30 இருக்கும். அதாட்டம் இது எவ்வளோ இருக்கோ அதை ஸ்கேலில் மெஷர் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு மிட் பாயிண்ட் என்ன கிடச்சிரும், சி கிடச்சிரும். ரைட்டுங்களா? அப்போ இந்த பிஓ என்ன அளவு வருதோ அதில் பாதி எடுத்து இந்த மிட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சியை நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த மிட் பாயிண்ட் சியை நோட் பண்ணிவிட்டு காம்பஸில் மறுபடியும் நம்ம அந்த
மிட் பாயிண்ட் சியிலேருந்து எய்தர் ஓ ஆர் சியிலேருந்து எய்தர் பி இதை நம்ம ரேடியஸாக எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அதாவது மிட் பாயிண்ட்டினுடைய வேல்யூ என்ன அளவோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ரேடியஸாக காம்பஸில் எடுத்துக்கிட்டு தென் நம்ம வந்து சென்டர் சியை வச்சுக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னோன்னா ஒரு சர்க்கிளை இந்த ஓ மற்றும் பி வழியாக வரைகிறோம். ரைட்டுங்களா? உங்களுக்கு சர்க்கிள் வந்து வரைஞ்சிருக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா ஆரஞ்சு கலர் ஸ்கெட்சில் கோட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரைட்டுங்களா? என்ன சொல்கிறேன்னு ஓகே. இந்த பிஓனுடைய மிட் பாயிண்ட் வேல்யூ என்னவோ அதுதான் நம்மளுக்கு சி. அந்த மிட் பாயிண்ட் வேல்யூவை காம்பஸில் செட் பண்ணி இந்த மிட் பாயிண்ட் சியை சென்டராக வச்சு பிஓ வழியாக ஒரு அரை வட்டம் தட் இஸ் செமி சர்க்கிளை வரைகிறோம். இந்த செமி சர்க்கிள் என்ன பண்ணும் அப்படின்னோன்னா இன்வல்யூட் சர்க்கிளை என்ன பண்ணுது அப்படின்னோன்னா கட் பண்ணும். இதை பாருங்கள், இன்வல்யூட் சர்க்கிள் எது? இது வந்து இன்வல்யூட் சர்க்கிள். அது என்ன பண்ணுது இங்கே இந்த நம்ம இப்போ வரைஞ்ச அந்த செமி சர்க்கிள், இந்த ஆரஞ்சு கலர் நம்ம வரைஞ்சிருக்கோமா செமி சர்க்கிள், அதை வந்து இன்வல்யூட் சர்க்கிள் எது இன்வல்யூட் சர்க்கிள் இதை வந்து என்ன ஆகுது இந்த இடத்துல கட் பண்ணுது பாருங்கள். அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நான் என்ன நேம் கொடுத்துக்கிறேன்? Q அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இன்வல்யூட் சர்க்கிளை நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து வரைஞ்ச செமி சர்க்கிள் கட் பண்ணுற பாயிண்ட் என்ன அப்படின்னா Q. இந்த Qவையும் ஆல்ரெடி இன்வல்யூட்டில் நம்ம இன்வல்யூட் கர்வில் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் பியையும் இணைச்சி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அதுதான் நம்மளுக்கு வேண்டிய என்ன சார் அப்படின்னோன்னா நார்மல். ஓகே. இப்போ டிராஃப்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஓகே பாயிண்ட் Q ஓகேங்களா? இந்த பாயிண்ட் Qலேருந்து பி வழியாக ஒரு லைனை வரைஞ்சி அதை என்ன பண்ணணும் மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ டிராஃப்டர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா Q இதில் டிராஃப்டரை செட் பண்ணிக்கிறேன். தென் P இது ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணுறாப்புல டிராஃப்டரை செட் பண்ணிவிட்டு இது வழியாக ஒரு லைனை வரைஞ்சி ஃபர்தராக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு வேண்டிய என்ன கிடச்சிருச்சு? நார்மல் கிடச்சிருச்சு. அப்போ இந்த QP அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா நார்மல். ஓகே. இப்போ இந்த நார்மல் QPக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைனை வரைஞ்சோன்னா ஓகே பர்பண்டிகுலராக இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்களா? என்னது? PR அப்படிங்கிறது தான் என்ன சார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த இன்வல்யூட் கர்வை டச் பண்ணிக்கிட்டு போகும். அப்போ டிராஃப்டர் எடுத்துக்கிறேன். ஓகே. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா பாருங்கள், டிராஃப்டர் எடுத்து இந்த நார்மலில் செட் பண்ணுறாப்புல டிராஃப்டரை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா அப்படியே இதை மூவ் பண்ணுறேன். ஓகே. மூவ் பண்ணி அப்படியே இந்த பிக்கு பர்பண்டிகுலராக அப்படியே வரைகிறப்ப ஓகே பாருங்கள். ஓகே. இப்போ இந்த பி வழியாக நம்ம ஒரு பர்பண்டிகுலர் லைனை வரைஞ்சோம். அதுதான் நம்மளுக்கு வேண்டிய என்ன சார் அப்படின்னோன்னா டேஞ்சன்ட் PR. இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த இன்வல்யூட் கர்வை டச் பண்ணிக்கிட்டு தான் போகணுமே ஒழிய வெட்டக்கூடாது. இன்னொரு தடவை இந்த டேஞ்சன்ட் வரைகிற சொல்கிறோம் பாருங்கள். டிராஃப்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச நார்மல் என்னது QP இதில் செட் பண்ணிக்கிட்டு கோயின்சைட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா டிராஃப்டர் அப்படியே அந்த லைன் மாறாமல் அப்படியே தள்ளணும். நான் வரைஞ்ச நார்மலில் மிஸ் ஆகாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா தள்ளுறேன். ஓகே. தள்ளிட்டு தென் இந்த P வர்றப்ப என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா ஓகே இந்த P வழியாக இப்போ டிராஃப்டரை யூஸ் பண்ணி நான் ஒரு லைனை வரைஞ்சேன் அப்படின்னோன்னா அதுதான் நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சன்ட். ஃபர்தராக இதை இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை
கம்ப்ளீட் பண்ணேன்னா நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சன் பிஆர் கிடச்சிரும். இந்த டேஞ்சன் பிஆர் இன்வால்யூட் கர்வை டச்சு தான் பண்ணிட்டு போகணுமே ஒழிய கட் பண்ணக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட நம்மளுக்கு சம் ஓவர். நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சன்ட் அண்ட் நார்மலை ஓகே பாயிண்ட் பியில் என்ன பண்ணிட்டோம், வரைஞ்சிட்டோம். நம்மளுக்கு வேண்டிய டேஞ்சன்ட் அண்ட் நார்மலை என்ன பண்ணியாச்சு, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் பென்சில் யூஸிங். ஓகே, சம்மை வந்து ஆரம்பிக்கிறப்ப 2H பென்சிலில் லைட்டாக வரைங்க. ஃபைனல் ஷேப் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தேவையானதை டார்க் பண்ணுங்கள். அப்போ தேவையானதை டார்க் பண்ணணும் அப்படின்னோன்னா நம்மளுக்கு வேண்டிய இந்த இன்வால்யூட் கர்வு டார்க்காக இருக்கணும். ஓகே, தென் நார்மல் அண்ட் டேஞ்சன்ட் டார்க்காக இருக்கணும். தென் லெட்டர்ஸ், நம்பர், டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டார்க்காக இருக்கணும். நீங்கள் இந்த சம்மை நீங்கள் பாருங்கள், இதில் நான் இப்போ சொன்னது தான் டார்க்காக இருக்கும். ரைட்டுங்களா, என்ன சொல்கிறேன்னு? ஓகே, அது மட்டும்தான் டார்க்காக இருக்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கிற டிராயிங் ஆனது நீட்டாகவும் சரியான அளவுலையும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதில் கோட் பண்ணியிருக்கிற லெட்டர்ஸ், நம்பர்ஸ் ரைட்டுங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துக்கலாம். அது மாறுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ப்ரொசீஜர் சரியாக இருக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவுகள் மாறலாம், பட் ப்ரொசீஜர் மாறாது. ஓகே, இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இன்வால்யூட் என்ன ரேடியஸுக்கு வரைஞ்சிருக்காங்க அப்படின்னோன்னா 12.5 mm வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு 15 mm இருக்கலாம், 20 mm இருக்கலாம். அளவுகள் மாறும் சம்மை பொறுத்த வரைக்கும். ப்ரொசீஜரில் எதுவும் மாற்றம் இருக்காது. அதனால் ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சதுன்னா எந்த சம்மையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இதை நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு லெக்சரோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.